ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. ஒரு பையன் இருக்கான். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஒன்றும் சொல்றது மேடம். செக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட என்ஜாய்மெண்ட் பண்ண சொல்லும். அவங்க வந்து பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வாயில அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க. அந்த வச்ச தப்பா தப்பு இல்லையா? வாயில வச்சா என்ன வருதுன்னு சொல்றாங்க, என்ன வாயில வைக்கிறீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஓகே, அதாவது வந்து உங்களுடைய அது அவங்களுடைய ஆணுறுப்ப சுவைக்க சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, அது வந்து அவங்களுக்கு வந்து வச்சா தப்பா இல்லையா? சுவைக்க சொல்றது தப்பா இல்லையா? அவங்க மனரீதி மனநிலைமை எப்படி இருக்கோ அது. மனநிலைமை அப்படிங்கறது நீங்க தான் இல்லன்னா இயற்கையாவே சந்தோஷப்படுவாங்களா? இது கேள்வி. ஓகே, நீங்க வந்து மன ரீதியா அப்படிங்கும் போது நீங்க வந்து வெளிப்படையா உங்களுடைய மனைவியை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், இது உனக்கு பிடிக்குதா இல்லையா, நான் இதை வந்து நான் இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, இல்லையா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீங்க வந்து அவங்களோட எப்படி சம்மதிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சலா அப்படி பேசுனீங்கன்னா அவங்க சம்மதம் சொல்லிடுவாங்க. டாக்டர் கிட்ட வந்து அதை பத்தி கேட்போம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அதாவது எப்படின்னா, இப்போதான் 1 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி, இன்னும் காலம் இருக்கு. அவங்கள்ட்ட அந்த கூச்ச சுபாவம் தான் இருக்கும். பெண் உறுப்பு ஆண் சுவைக்கிறதும் ஆண் உறுப்பு பெண் சுவைக்கிறதும் சுத்தம் கிடையாது. ஆனால் 2 பேருக்கும் சுத்தம் முக்கியமானதுங்கிறது. இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, சுத்தம் ரொம்ப முக்கியம். அது முக்கியமான கான்செப்ட். மற்றபடி அவங்க நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக விருப்பம் தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க, அதில் விருப்பப்பட்டால். இல்லை ஒரு சிலருக்கு அலர்ஜி, மன அலர்ஜி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக வெயிட் பண்ணுவாங்க. நாளடைவில் அது சரியாக வந்துடும், போயிடும். இருங்க, போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸை ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.